ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மகாபெரியவா ஒரு ஞான பொக்கிஷம். பெரிய பெரிய வேதாந்த தத்துவங்களை எளிமையான மக்களுக்கும் பாமரர்களுக்கும் புரியுற வகையில விளக்கம் கொடுத்தவர். ஆழமான ஆன்மீக தத்துவங்களை நடைமுறை அன்றாட வாழ்க்கைக்கு தொடர்பு படுத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதத்துல எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கார். ஒரு நாள் சாயங்கால நேரம் சூரிய அஸ்தமனம் ஆற நேரத்துல பெரியவா மடத்துல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ ஒரு பக்தர் பெரியவா கிட்ட, சின்முத்திரைனா என்ன, தட்சிணாமூர்த்தி பகவான் எப்பவும் மௌனமா சின்முத்திரையிலேயே கைய வச்சு ஆசீர்வாதம் செய்யறாரே, அது ஏன்னு பெரியவா கிட்ட கேட்டார். பெரியவா அந்த சூரிய அஸ்தமனம் ஆறத பார்த்துட்டே இருந்தார். சூரிய அஸ்தமனம் ஆன உடனே பெரியவா பேச ஆரம்பிச்சார். பெரியவா சொன்னார், நீ கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. சின்முத்திரைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்மளோட கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைச்சு மிச்சம் இருக்கிற 3 விரல்களை நேரா வைக்கிற நிலை. சின்முத்திரைங்கிறது யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இடையில இருக்கிற மௌன தத்துவம். அதத்தான் தட்சிணாமூர்த்தி சுவாமி கையால காட்டினார். யோகம்னா என்ன? உடல் மனம் புத்திய பலப்படுத்துற ஒரு பயிற்சி. வேதாந்தம்னா என்ன? 4 வேதம், ரிக் யஜூர் சாம அதர்வண வேதங்கள். இந்த வேதங்கள் நம்மள உடல் மனம் புத்திய தாண்டி இறைவனை நோக்கி நம்மள எடுத்துட்டு போகும். எளிமையா புரியுற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில நமக்கு உண்டார பல கஷ்டங்கள், துயரங்கள், ஏற்ற இறக்கங்கள், மான அவமானங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், இப்படி எல்லா சூழல்கள்லயும் நம்ம உடல் மனம் புத்தி இந்த 3ம் படாத பாடுபடுறது. இதுல இருந்து மீண்டு வர என்ன வழி? அதுக்கான வழிய தட்சிணாமூர்த்தி மௌன குருவா இருந்து நமக்கு காட்டுறார். குருங்கிறவர் நமக்கு ஒளிய காட்டக்கூடியவர். அதிக வெளிச்சம் இருந்தாலும் நம்மளால பாதைய பார்க்க முடியாது. அதே மாதிரி இருள் சூழ்ந்திருந்தாலும் நம்மளால பாதைய பார்க்க முடியாது. அதிகமான வெளிச்சம்ங்கிறது வேதாந்தம். இருள் சூழ்ந்திருக்கிறது நம்ம மனசு புத்தி உடல். இந்த அதீத வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இடையில சமமான ஒளிதான் சின்முத்திரை. சின்முத்திரையில நாம ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைக்கிறோம். இதுல ஆள்காட்டி விரல்ங்கிறது கடவுள் பரமாத்மாவை குறிக்கிறது. கட்டை விரல்ங்கிறது நம்ம உடல் மனம் புத்திக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை குறிக்கிறது. மனித உடல் அமைப்புல இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் தனித்தனியா இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. நாம இந்த சின்முத்திரையில நம்ம விரல்களை ஒன்னா வைக்கிறது மூலமா நானும் கடவுளும் வேற வேற கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான்னு நம்ம மனசுக்கு புத்திக்கு உடலுக்கு புரிய வைக்கிறோம். ஒரு மனுஷன் சின்முத்திரையில உட்கார்ந்து தியானம் செய்யறச்சே, நான் உடல் இல்லை மனம் இல்லை புத்தி இல்லைன்னு நினைச்சுண்டே பிரணவ மந்திரமான ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லி ஜபம் செய்யணும். இப்படி செய்யறதால அவன் துக்கம் பயம் கஷ்டம் எல்லாத்துல இருந்தும் வெளியில வரலாம். சின்முத்திரைங்கிறது மனசோட அமைதியான நிலை. இந்த நிலையில தியானம் செய்ய செய்ய மனம் சாந்தமாகி மூச்சு நிதானம் அடைகிறது, சிந்தனை தெளிவு உண்டாறது, உடல் நல்ல ஆரோக்கியம் அடைகிறது. விரல்கள் சேர்ற இடத்துல நரம்பு மண்டலம் சமநிலைக்கு வரும். இந்த சின்முத்திரையால நம்ம மூளைக்கு பிராண சக்தி சமமா பாயிறது. ஒரு மனிதன் மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர அவன் தினமும் ஒரு 10 நிமிஷம் இப்படி தியானம் செஞ்சா உடல் மனம் புத்திக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நினைவு திறன் அதிகமாகும். சின்முத்திரைய ஞான முத்திரைன்னு சொல்லுவா. சின்முத்திரைங்கிறது சிந்தனைக்கு ஒப்பீடு செய்யணும். நம்ம சிந்தனை செம்மையாக சின்முத்திரை உதவுறது. லலிதா சகசரநாமத்துல ஞான முத்ரான்னு ஒரு நாமம் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? எப்பவும் ஞான முத்திரையில அமர்ந்து அருள் கொடுப்பாள்னு அர்த்தம். சின்ங்கிற வார்த்தைய லலிதா சகசரநாமத்துல பல இடங்கள்ல வாக்தேவிகள் சொல்லி அம்பிகைய புகழ்றாங்க.
சிந்தாமணி கிரகாந்தஸ்தான்னு ஒரு நாமம் உண்டு. அதுக்கு கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கிற சிந்தாமணி கிரகத்துல வசிப்பவளேன்னு அர்த்தம். நிஷ்சிந்தா அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. அதுக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டவள்னு அர்த்தம். லலிதாம்பிகைய சின்மயின்னு ஒரு நாமத்தால வாக்தேவிகள் புகழ்றாங்க. சின்முத்திரையில அமர்ந்து தியானிக்கிற லலிதாம்பிகைன்னு இதுக்கு அர்த்தம். அச்சிந்திய ரூபான்னு ஒரு நாமம் உண்டு. நம்ம எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பவள்னு அர்த்தம். இதுல இருந்து நமக்கு புரியறது என்ன? சின்முத்திரையில ஒரு மனிதன் அமர்ந்து தியானம் செய்ய செய்ய அவன் சிந்தனையில அம்பாள் வந்து அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கொடுப்பாள்னு அர்த்தம். கிருஷ்ணரும் கீதையில யோகஸ்த குரு கர்மாணின்னு சொல்றார். அதாவது யோகத்துல நிலைத்தவன் தான் மன அமைதியோட இருப்பான்னு அர்த்தம். அந்த யோக நிலைதான் இந்த தட்சிணாமூர்த்தி காட்டுற மௌனமான சின்முத்திரை தத்துவம். பெரியவா தொடர்ந்து என்ன சொன்னார்னா, தினமும் சின்முத்திரையில தியானம் செய். உன் மூச்சு சீரான நிலையில இருக்கும், மனசு அமைதியாகும், உன்னோட உள்ளம் சூரியன மாதிரி பிரகாசமா வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சம்தான் தட்சிணாமூர்த்தியோட மௌன குரல்னு சொல்லி முடிச்சார். மகா பெரியவா சொன்ன தெய்வத்தின் குரலை அங்க இருந்த எல்லா பக்தர்களும் கண்ணிமைக்காம ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேள்வி கேட்ட பக்தர் ரொம்ப அருமையான விளக்கம் பெரியவான்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் செஞ்சார். பெரியவா எல்லாரும் சேமமா இருங்கோன்னு சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.